எங்கிருந்து பெறுகிறீர்கள்? எங்கள் கேள்வி. நீ என்ன செய்தார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டார் பைக் அவனை வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனை வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனை வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்கக்கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல, இலவசம். ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக் கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை, சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்குதான் பேர் புரட்சி.